லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நான் சிக்பெட் போயிருந்தேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி சடனாக நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு போனோங்க. ஆக்சுவலி சண்டே போனதுனாலே என்னன்னு தெரியல, ஃபெஸ்டிவல் டைம் போனதுனால என்னன்னு தெரியல, ரொம்பவே க்ரௌடாக இருந்தது. இங்கே சிக்பெட்டு காலை வைக்க இடம் இல்லாமல் இருந்தது. கார் பார்க்கிங் கூட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, ஒரு வழியாக நாங்கள் கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு சிக்பெட் உள்ளே போனாக்கா ரொம்ப க்ரௌடாக இருந்தது. எங்களால் நினச்சது வாங்கவே முடியல, ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது. அங்கே வேறு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, மொபைலு செயின் எல்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க, ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது பார்த்த உடனே இன்னும் பயம் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் வந்துட்டு ரொம்பவே இப்போ ஷாப் பண்ண போகல. ஸோ எங்களுக்கு என்ன ஒரு கண்ணுக்கு முன்னாடி எது தேவையானது கிடச்சிச்சோ அதை மட்டும் நாங்கள் ஷாப் பண்ணிவிட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் கம்மநல்லிக்கு நேராக வந்துட்டு கார்னர் ஹவுஸ்க்கு போயிருந்தோம். அங்கே ஒரு டிபிசி வாங்கியிருந்தேன். நான், என்னோடய அக்கா எல்லோரும் ஒரு ஆளுக்கு ஒரு டிபிசி வாங்கிட்டு கார்லேயே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் நினச்சது என்னவோ தெரியலங்க, வாங்க முடியலனாலும் நாங்கள் வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்தது அந்த டே. ஸோ நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணி போய் எதுவும் ஷாப் பண்ணாமல் வெறும் தின்ற வேலை மட்டும் ஆயிருந்தாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். பாய்.